சும்மா உட்காந்துருக்கிற பொண்ணுங்கிட்ட போயிட்டு இவங்க கூட எல்லாம் தமிழ்ல பேசுங்க. ஒரு பொண்ணு அப்படி நடந்து போனா அது அப்படியே இங்கிலீஷ். நம்ம ஒரே ஒரு சீனுக்காக ஒரு பொண்ணு நடிக்க வந்திருக்கு. யூ லைக் காஃபி ஆர் டீ? இல்ல அவங்க லோன்லி இல்ல அவங்க லோன்லியா இருந்தாங்க. தனியா இருக்கிறவ மட்டும் இல்ல ரொம்ப நாளா இப்ப நமக்கு டயர்டா இருக்கு இப்படின்னு டேய் அப்படின்னு நான் உடனே ஓகே அப்படின்னு இல்ல நான் ஒரு பிசிக்கலான ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு பர்சன். ஓகே ஓகே. சோ இப்போ பாருங்க கை ஒரு நிறைய பிக்கப்ல எல்லாம் வச்சிருக்கோம். நிறைய வச்சிருக்கான். அனிஷ்மா இது நீ கரெக்டான ஆளு சார் தான். ஹீரோப்பா திரவிட நடிகர். அவர் ஒரு சிரிப்பு வச்சிருக்காரு, அவர் சிக்னேச்சர் சிரிப்பு. சரி, இந்த படமே உங்களுடைய ஒரிஜினல் கதையாமே? நீங்க ரியல் எல்லாருமே நினைப்பாங்க இவரு லவர் பாய். ரியல் லவர் பாய் நான் தான். எத்தனை லவ் சார் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல படத்துக்கு கேமரா என்ன முடியல. சரி, இவங்க ரெண்டு பேர்ல யார் உங்க முட்டை கலக்கி? நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ஸ்கூல்ல ஆல்ரெடி இவ்வளவு படம் வந்துச்சு, அதுல இருந்து என்ன இவங்க வித்தியாசமா பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. 3 படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல லவ் பண்ணிட்டு ஸ்கூல்ல சுத்திட்டு இருந்திருப்பானுங்களே. தன்னை ஒரு தனுஷாவும் நாளை ஒரு வித்தியாசம். இந்த பசங்க அந்த ரிங்டோன்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ்ல இருப்பானுங்களே. தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. எஸ், வணக்கம் கலாட்டா தமிழ் நேயர்களே. வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு பி வித் த டீம் ஆஃப் ஒரு யூத்தான ஒரு டீம் கூட இருக்கும். வெல்கம் டு நவீன்ஸ் வாழை விருந்து. தேங்க்யூ. சாருக்கு மட்டும் கொஞ்சம் பசிக்குதுன்றதால கொஞ்சம் முன்னாடி நம்ம வச்சுட்டோம். நான் மனுஷன் 4 மணி ஆச்சு. ஆமாம் ஆமாம், எங்கள் மேலே தான் கொஞ்சம் தப்பு, லேட் ஆகிடுச்சு. அண்ட் எஸ் கென். ஸோ ஜெகஜோதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க, பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. ஓகே, பாரு அவர் வந்து உங்க போட்டோ ஷூட்ல எப்படி இருந்தாலும் வருத்தமா அதே மாதிரி போட்டோ ஷூட்லயே என்ன வச்சு விட்டுட்டு தனியா இருக்கிற இங்க தனியா வந்து இல்ல. நீங்க ரியாலிட்டி என்ன புரிஞ்சுக்கணும்னா அப்படியே நீங்க கேரக்டர் ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்? நான் தான் அவன மாதிரி ஓரமா இருப்பேன், அவன் தான் நடுவுல இருப்பான். அப்படியா? ஒரு இங்கிலீஷ் 4 ஆக்சென்ட் வச்சிருக்கான், யூகேல இருந்து வந்திருக்கான். இதுங்களுக்கு போய் சொல்றேன் சாவடிச்சிரும். அப்படி என்ன ஆக்சன் சும்மா சொல்லுங்க. இப்ப தம்பி, எனக்கு வந்து இப்ப இந்த சாப்பாடை இலையில சாப்பிட தெரியல, அது இங்கிலீஷ்ல சொல்லு. I don't know how to eat this food. இப்ப இருக்குல்ல, இவர் என்ன பண்றது? இந்த இல்ல அது நார்மல் ஒரு இருங்க ஒரு நார்மலான ஒரு ஆக்சென்ட் வந்து இவங்க அப்படியே அதெல்லாம் கிடையாது. நான் லண்டன்ல பிறந்தவடியா எனக்கு அப்படிதான். சும்மா உட்காந்துருக்கிற பொண்ணுங்கிட்ட போயிட்டு no there's no food. He is lying. That's a lie. It's a lie. I just like to eat burger. It's like burger. அப்படிங்கிறது. இல்ல இவங்க கூட எல்லாம் தமிழ்ல பேசுங்க. ஒரு பொண்ணு அப்படி நடந்து போனா அது அப்படியே இங்கிலீஷ். நம்ம சம்மந்தமே இல்ல. யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணா பரவாயில்லை. ஒரு உண்மை சொல்றேன். ஒரே ஒரு சீனுக்காக ஒரு பொண்ணு நடிக்க வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வர பொண்ணை நடிக்கிறீங்க. ஹாய், சின்ன தமிழா, யூ லைக் காஃபி ஆர் டீ? அந்த பொண்ணு டீ ப்ரொடக்ஷன் டீ அப்படிங்கிறான். இது என்ன பண்றது? இவருங்க ஆத்துறான் ஆத்தி அப்படின்றது. இல்ல அந்த பொண்ணு வந்து இல்ல அவன் அந்த 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 பொண்ணு வந்து தனியா ஒரு கோணர்ல இருந்தாங்க. சரியா? சரி. சோ நான் ஒரு புது ஆளா ஒரு இடத்துக்கு போனா எப்படி இருக்கு? கூட்டத்துக்குனால தனியா இருக்கிறவ மட்டும் இல்ல எல்லாத்தையும் போக மாட்டேன். இல்ல அவங்க லோன்லியா இருந்தாங்க. சோ அதனால நான் ஓகே அது உங்களுக்கு எப்படி தெரியும்? தனியா தான் இருந்தாங்க சார். அந்த ஒரு கோணர்ல மூலையில யாரும் அவங்க கிட்ட பேசல. சோ நான் ஓகே சரி ஓகே நான் போயிட்டு எங்களோட கைப்போம். இல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், தனியா இருக்க விடுறது இல்ல. பேசுறதுக்கு ப்ராப்ளம் இல்ல சார், அது அவர்கிட்ட நம்பருங்க வாங்கும்.
நம்பர் வாங்க. ஃபோன் அடிச்சு டிட் யூ ஹேவ் டீ டுடே இல்ல அது ஓகே நிறைய பிக்கப்ல எல்லாம் வச்சிருக்கோம். நிறைய வச்சிருக்கான். the tea is hot உங்கள மாதிரியே ஹாட் அப்படி சொல்லுவீங்களா? ஐயோ நீங்க அவ்வளோ போக மாட்டான். ஆக்சுவலா கொஞ்சம் ஷை டைப். டேய் கம்மன் வந்துரு ஒன்று. சூப்பர் சூப்பர். இது மட்டும் தட்டோட வச்சிட்டீங்களா? சூப்பர். சார் நீங்க மட்டும் ஏன் மீல் சாப்பிடுறீங்க? உங்களுக்கு பிரியாணி பெருசா பிடிக்காதா? பிரியாணி ரெகுலரா சாப்பாடு தான் பிடிக்கும். சாப்பாடு ஒயிட் ரைஸ் அதுவும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். இது மட்டன்மா. மட்டன் உங்களுக்கு என்ன மீனாட்சி பிடிக்கும்? மட்டனா சிக்கன்? மட்டன் தான் பிடிக்கும். மட்டன் தான் பிடிக்கும். பிரியாணினாவே மட்டன். இதை பார்த்துட்டு தெளிவா சிக்கனுங்கிறா. எவ்வளோ மட்டன் எவ்வளோ பிடிக்கும் பாருங்க. ஓகே சரி கேன் ஃபர்ஸ்ட் படத்தோட டைட்டில் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூத் தளபதியோட டைட்டில். ஸோ நிறைய டைட்டில்லாம் வச்சு இதை லாக் பண்ணீங்களா இல்லை எப்படி பெர்மிஷன் கேட்டு எதனால் நினச்சி தான் நீங்கள் மற்ற டைட்டில்ஸாக வச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் யூத் இல்லை இனிஷியலாக படத்துக்கு வேற டைட்டில் தான் இருந்துச்சு, ஒர்க்கிங் டைட்டிலாக. என்னவா இருந்துச்சு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கூல் டேஸ்ன்னு இருந்துச்சு. ஸ்கூல் டேஸ் இனிஷியலாக இருந்தது. பட் வந்து படம் வந்து ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல்டில் இல்லை, படம் ரொம்ப கமர்ஷியலான ஒரு ஃபீல்டில் இருக்குது. அப்படின்ற போது வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கர ஜாலியாக ஒரு டைட்டில், அந்த டைட்டிலே படத்தோட எனர்ஜி என்னன்னு கம்யூனிகேட் பண்ணணுன்றதுல நாங்கள் ரொம்ப இதுவாக இருந்தோம். அப்போ இந்த ஹாப்பி எண்டிங்ன்ற படம் டைரக்டர் அம்மாமுத்து சூர்யான்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த டைட்டில் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். இந்த டைட்டில் வச்சா சூப்பராக இருக்கும் யூத்துன்னு. ஸோ அப்போ நாங்கள் ஷூட்டிங்கில் இருந்தோம் அந்த டைமில். அதுக்கப்புறம் ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்ததில் ஃபஸ்ட்டு போஸ்டரில் யூத்துன்னு வச்சு பார்த்தோம். அது பயங்கர எனர்ஜியாக இருந்துச்சு. சரி அப்போ இது எப்படியாவது வாங்கணும்னு இந்த டைட்டில்னா தளபதி சேர்த்து கிடச்சா சூப்பராக இருக்குமே, ஃபஸ்ட்டு படம் இது நல்லா இருக்கும்னு நினச்சோம். பை காட்ஸ் கிரேஸ் கிடச்சிருச்சு இல்லை? சூப்பர். நல்ல கரெக்டாகவும் ஃபிட்டாக இருந்துச்சு உங்களை எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லும் போது. சினிமாவில் வந்து ஒரு விஷயம் நடக்கும். சைல்டுஹுட்லேருந்தே ஒரு பையன் வந்திருந்தா, பையனோ பொண்ணோ வந்திருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க, சின்ன பையனாக பார்த்ததுப்பா, சின்ன குழந்தையா பார்த்ததுப்பா, இன்னும் டக்குன்னு வளர்ந்துட்டானே, நாங்களாம் வளரவே மாட்டோமான்ற மாதிரி இருக்கு நம்ம கேட்கும் போது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்போ படத்தோட போஸ்டர்ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட்டு அதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா சின்ன பையனாக இருந்தால் 2-3 ஹீரோயினா வச்சுன்னு தீராத விளையாட்டு பிள்ளை வேலைலாம் பண்ணுறான்ன்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அம்மா அப்பாலாம் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு உங்களை இது மாதிரி பண்ண போகிறோன்னா? விளையாட்டுத்தனமாக பார்த்தாங்களா இல்லை சீரியஸாக தான் எடுத்தாங்களா? இல்லை 2 பேருமே சீரியஸாக தான் எடுத்தாங்க. ஏன்னா எனக்கு இப்போ 24ன்னு ஏஜ். ஸோ நான் இது போய் அவங்ககிட்ட சொல்லும் போது 22 எனக்கு ஏஜ், நான் இது மாதிரி டைரக்ட் பண்ண போகிறேன்னு. அம்மாவுக்கு பயம் இருந்துச்சு, ஏன்டா நீ நடிச்சுட்டே இருக்கலாமேன்னு. அப்பா தான் உனக்கு என்ன தோணுதோ பண்ண கான்ஃபிடன்ட். ஏன்னா எனக்கு சினிமாவை தவிர ஒன்றுமே தெரியாதுண்ணே, எனக்கு வேறு எதுவுமே இது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நான் பண்ணுறேன்னு சொல்லும் போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இது நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணு, ஆர்வக்குளர்த்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் சொன்னார். அந்த ஒரு இது அப்பா சொன்னார், ஆர்வக்குளர்த்தனமாக இருக்கக்கூடாதுன்னு. மற்றபடி ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா என்னால் டெஃபினட்டாக இது பண்ணியிருக்கவே முடியாது. சூப்பர் சூப்பர். ஸோ எப்படி ஒருத்தரும் காஸ்ட் பண்ணும் போது அதுவும் உங்களுடைய ஒரு டிசிஷனாக தானே இருக்கும். டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ யாரை வந்து காஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே இவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறது? சிராஜ் சார்லாம் எப்படி நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் காசு சொன்னீங்களா ஃபுல்லாக? இல்லை சார் இனிஷியலாக நான் கதை எழுதும் போதே சாரோடைய நேம் இருந்துச்சு. சுராஜ் சார், பசுபதி சார், இவங்க 2 பேரில் யாராவது நடித்தா சூப்பராக இருக்குன்றது இருந்துச்சு. ஓ இது ஓகே 2 பேருதும் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து சார் எப்படி ரீச் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல. அது ஃபஸ்ட்டு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வெற்றி சார் எப்போவுமே சொல்லுவார், ஒரு கதை வந்து அந்த கதைக்கானதை தேர்ந்தெடுத்துக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு சார்கிட்ட தான் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அதை சார் கிடைக்காதப்போ இது அப்படியே கண்டினியூஸாக அந்த கேரக்டரை மட்டும் ஹோல்டில் வச்சு மற்ற எல்லா கேரக்டர்ஸும் எல்லாருக்குமே ரவுண்டு போயிட்டு இருந்துச்சு. சார் கேரக்டர் மட்டும் யாரையுமே காசு பண்ணாமல் இருந்தேன். திரும்ப ஒரு நாள் வேற ஒரு மூலயமா சாரே கதை கேட்குறாரு, இந்த மாதிரி சுராஜ் சார் கதை கேட்க ரெடின்ற மாதிரி சொன்னோன்னே கேரளாவுக்கு போய் கதை சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இப்போ சின்ன வந்து எனக்கு ஆக்சுவலாக அவன் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அம்மாவும் நானும் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க என்னையும் அப்ரோச் பண்ணவும் இவர் லைட்டாக பயந்தார். ஆமாம் பயந்தாரா? ஏன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் கான் கேட்டிருந்தா ரொம்ப இருக்குன்னு சொன்னப்போ எதுக்கு வந்தேன் தெரியுமா? தெரியாது. கேர்ளை பார்க்கணும். நான் கூட ஒரு ஆம்பிஷனோட சென்னை வந்து ஆம்பிஷனோட தான் உன்னை பார்க்க பயமுறா. அப்போ அந்த மாதிரி வந்து அவனை இதில் காசு பண்ணுது. நான் சிறையோடைய சுரேஷ் சார் டைரக்டர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், வெற்றி சாரோடைய அசிஸ்டண்ட்டு. ஸோ அவரை வந்து பர்சனலாக ஒரு வாட்டி கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக போகும்போது சிறையோடைய ரஷஸ் பார்த்தேன். அதில் அனிஷ்மா பார்த்து தான் எனக்கு இதே மாதிரி கேரக்டர் ஒன்று வேணும், ஒரு முக்கியமான கேரக்டருக்கு படத்துலன்னு சிறை ரிலீஸ்க்கு முன்னாடியே அனிஷ்மாவை மீட் பண்ணி கதை சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு நான் ரைட்டிங் ப்ராசஸ்லேயே ஒருத்தங்களுக்கு கதை சொல்லி இந்த படம் நான் பண்ணுறேன்னு சொன்ன ஹீரோயின் மேடம் தான், மீனாட்சி தான். மீனாட்சி மேடம். எதனால?
ஃபஸ்ட்டு ஒரு வாரம் அலைய விட்டாங்க வந்து ஐ வில் டெல் யூ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல தான் எனக்கு மெசேஜ் பண்ண. அப்போ எனக்கு இவனை தெரியும், ஆனால் அவ்வளோ தெரியாதுல்ல, அதனால தான் நான் கொஞ்சம் சரி பார்ப்போம் அந்த மாதிரி. சூப்பர். சிராஜ் சார், உங்களுக்காகவே வஞ்சிர மீன் சார். தேங்க்யூ. ப்ளீஸ் சார். சரி, உங்களுக்காக வித்தியாசமா பள்ளிப்பாளையம் சிக்கன். எது? பள்ளிப்பாளையம். ஓகே. அது வந்து ஒரு ஃபேமஸான ஊர். ஸோ இங்கே வந்து கொங்கு டிஷ்ஷஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், காரசாரமாக. ப்ளீஸ் சார். கமான் அனிஷ்மா. முடியல. ட்ரை பண்ண. இல்லை அவங்கள என்ன அனிஷ்மா. அனிஷ்மா கேர்ள் பவர் இது நீ என்னன்னா ரைட் ஹேண்ட்ல பண்ணலாம். கரெக்டான ஆளு சார் தான். சோடையா? ஆமாம் சார். சின்ன கமாண்டா. அவனால கண்டிப்பா முடியாதுடா. சின்னவால முடியாதா? இது பண்ணா என்ன தருவீங்க? காசு. சரி ஓகே. நீ அது நீ டொரண்டோ நீ லண்டனுக்கு போயிடலாம்டா. டேய் சார் இல்ல சேலஞ்ச் சொல்லுங்க. சின்ன ஒன் ஹேண்ட். நீங்க ஓபன் பண்ணா என்ன பண்ணுவாங்க? ஒரு டேர் ஒன்று நீங்க கொடுங்க. அதை ஓகே டேர். சோ இப்படி ஒரு கையால ஒரு ஆமா, அது ஓபன் பண்ணா போதும். ஒரு கையோ 2 கையோ. ப்ரோ அது அப்படி இல்ல ப்ராசஸ். ஒரு ஆள ஒரு ஓபன் பண்ணலனா அவர் என்ன பண்ண நீங்க சொல்லுங்க. ஐயோ கரெக்ட். என்ன கொடுக்கலாம்? நான் தானே கேட்டேன். ஏதாச்சும் சின்னக்கு சொல்லுங்க. என்ன சின்ன வாபஸ் குடுத்துறீங்களா? இப்போ நான் இது தரக்கட்டா? இது எது வேணா தருங்க. இல்லைங்க ப்ரோ, 2 minutes பிரேக். இப்ப ஹீரோப்பா பிரஷர் பண்ணாதீங்கடா. சின்ன நீ பண்ணலனா நீ மீன் சாப்பிடணும். அவ்வளவுதான். சூப்பர், வெரி குட். சூப்பர். கொடுங்க, நான் மீன் கொடுங்க சார். ஊட்டி கொடுங்க சார், ஊட்டி விடுங்க சார். கொடுத்துட்டேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். சுராஜ் ஏன்பா யூகேல மீன்லாம் இல்லையா? ஏய் சாப்பிடுங்க. சரண்டர் ஆயிடுற நீங்களே கொஞ்சம். எப்படி இருக்கு? இனிமே அண்ணன் திறக்கலனா? Let me try this. ஏன் இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு? அண்ணன் திறக்கலனா? அண்ணா விடுங்கண்ணா, எங்க எல்லாரும் மானத்தையும் இந்த ஒரே பாட்டில் வாங்கிருச்சுண்ணா. எதனால திறக்க முடியல? ஓகே. சூப்பர். அந்த ஒரு பாட்டில் டேஞ்சர் பாட்டில் நினைக்கிறேன் சார். இதை ட்ரை பண்ணி பாருங்க சார். இது ஓபன் பண்ண முடியுது சார். அந்த ஒரு பாட்டில் தான் டேஞ்சரஸ் டைபோலிக்கா இருக்கு. அவ்வளவுதான் சார். சூப்பர் சார். நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்போ. ஓகே. யா எனக்கு மட்டும் கண்டிப்பா ஒரு அவனால முடியாதா? டேய் தேங்க்ஸ். சூப்பர் சார். சியர்ஸ். எனக்கு எங்க கேட்டாரு அவரு. இப்போ இல்ல நான் எவ்வளவு பாசமா இருக்காங்களே. அதான் எவ்வளவு கேவலமா மாட்டி விடுறாங்க பாருங்க. சாருக்கு தெரியாம ஸ்லோவா எடுங்கனா. அப்படியே சார் ப்ரோ ஒயிட் ரைஸ் பண்ண ஒண்ணு எடுத்து சொல்லுங்க. ஒயிட் ரைஸ் எனக்கு இல்ல கெண்டா கேட்டேன். இல்ல நாங்க இந்த ராட்சச மீன் 2 இருக்கு. ராட்சச மீன். ஆனா இந்த மகாராணி சிக்கன் ஒன்னு சொன்னீங்களேனே. மகாராணி சிக்கனா? சார் வழக்கமா வந்து மகாராஜா சிக்கன் ஒன்னு ரொம்ப ஃபேமஸ் சார். குறிப்பா வந்து கொடுங்க வரணும். மது பிரியர்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார். மது பிரியர்கள் லைட்டா ட்ரிங்க்ஸ் ஆடும்போது அது வந்து ரொம்ப ஸ்பெஷலா மகாராஜா காரம் கொஞ்சம் காரமா அதெல்லாம் போடும். ஆனா இங்க வந்து மகாராணி, அது வந்து கிங்னா இங்க வந்து குவீன் வந்து ரொம்ப ஸ்பெஷலா சார். ஸோ அந்த சிக்கன் உங்களுக்காக சொல்லி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சார். கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல். இப்போ உங்கள் டீமை வந்து நீங்கள் கேரளா கூப்பிட்டு போறீங்க, என்ன ஒரு விருந்துனா இதெல்லாம் கண்டிப்பாக வச்சு ஆகணும். என்னென்ன சொல்லுவீங்க சார்? ஃபிஷ்ஷு. கண்டிப்பாக ஃபிஷ்ஷு. நிறைய ஃபிஷ் இருக்கு, வெரைட்டி ஃபிஷ் இருக்கு. இங்கே கொஞ்சம் கம்மியாக நினைக்கிறேன். மட்டன் இது அங்கே நிறைய வெரைட்டி ஃபிஷ் இருக்கு. எல்லாமே கொண்டு போய் அவருக்கு கொடுக்கணும். மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, எல்லாமே இருக்கு. சத்யா. கேரளா சத்யா. ஓ நீங்களும் கேரளாவா? நானும் தான் கேரளா. ஓகே. அன்னைக்கு கென் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே, கேரளா கல்லுக்கறியும் பீஃப்னு. அது கல்லுக்கறியும் பீஃபும்? கல்லு பீஃப். சரி, இப்போ அம்மா எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்பவுமே அந்த ஒரு ஃப்ரீ டைம்னாவே அந்த ஒரு லஞ்ச் டைமோ இல்லை இந்த ஒரு பிரேக் தான், யார் வந்து நல்லா ருசிச்சு சூப்பராக சாப்பிடுவா உங்கள் டீமில்? நான் ஆக்சுவலாக படத்துக்கு பிரேக்கே விடலண்ணா. பிரேக்கே விடல. சாப்பிட்ட இதே எனக்கு தெரியும். டக்குன்னு வர சொல்லுவாரா? அதுவும் இல்லை. ஷூட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் കഴിഞ്ഞാல் ஃபினிஷ் ஆகிடுச்சா? இல்லை, ஒரு ஹாஃப் அன் ஹவர் போய் அது நிறைய வாட்டி போயிட்டே இருக்கும். லாஸ்ட்லேயே ஒரு வரும்போது என்ன ஆச்சு, இன்னும் ஹாஃப் அன் ஹவர் இருக்கா? இல்லை சார், 3:30 ஆயிடுச்சு, இன்னைக்கு முடிச்சு பாக்கி நாளைக்கு எடுத்துக்கலாம். ஃபுல் படத்துக்கு நிறைய எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு நமக்கு. லைக் ரொம்ப டேஸும் நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ இருக்கிற லொக்கேஷன் கம்மி டேட்ஸ் தான் இருந்துச்சு.
ஸோ பிரேக்குன்னு போனால் எல்லாரும் போயிட்டு சாப்பிட்டு கிஃப்ட் கொஞ்சம் மந்தமாக வரதுக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு வித்தவுட் பிரேக்கரே கிடைக்கிற டைமில் எல்லாரும் கடை எல்லாம் சாப்பிட்டோமா. நாங்கள் ருசித்து சாப்பிட்ட மாதிரி யாரையும் நான் பார்த்ததே இல்லை. மெயினாக என் கேமராமேனை நான் பார்த்ததே இல்லை அப்படி. சரி, அம்மா அப்பா யாரும் வந்தாங்களா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு? ஒரு 2 வாட்டி வந்திருப்பாங்க. அம்மா ஒரு வாட்டி எல்லாருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரியாணி போட்டோம், அப்போ ஒரு வாட்டி வந்தாங்க. அவங்களே செஞ்சாங்களா? ஓ இங்கே எல்லாம். அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு 2 வாட்டி டான்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு வாட்டி அது வந்து அவ்வளோதான். அது எப்படி இருந்துச்சு? அது ஒரு பயங்கரமான மூமெண்ட்ல நீங்கள் டைரக்ட் பண்ண. பயம் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. மற்றவங்க எல்லாரும் பார்க்கும்போது ஓகே, அம்மா அப்பா பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஐயோ, ஏன்னா வீட்டுக்கு போனால் கேட்பாங்களா அப்படியே பண்ண இப்படியா பண்ணேன்னு, அந்த ஒரு பயம் மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ரைட். சரி, எப்பவுமே எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா அம்மானா ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் தெரியும், செம்ம க்ளோஸாக இருப்பீங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுவீங்க. ஆனால் அப்பா அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக சில விஷயங்களை கட் அண்ட் ரைட்டாக பேசுவார், எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசிடுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்பா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், நாங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போவோம், ஒரு 4-5 கோழி மையம், புறா அந்த 2 கோழியை புறா, இந்த 2 ஆட்டை புறா செய்கிறான்னு சொல்லிட்டு பயங்கர இதுவாக இருக்கும். அப்பாவோட அந்த ஃபுட் ஸ்டைல் சொல்லுங்களேன். ஏன்னா சொல்லுவீங்களா, அம்மா தேங்காய் சட்னினா கார சட்னி. ஆமாம், இல்லை அவருக்கு வந்து ரொம்ப செட்டிநாடு டிஷ்ஷஸ் தான் ரொம்ப பிடிக்கும்ண்ணே. இன்னொன்று இப்போது இந்த மாதிரி நம்ம செட்டிநாடு ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் அதிகமாக சாப்பிட்றாரு. மீன் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷு. வச்சு மீன் தான் பிடிச்ச டிஷ்ஷு, மீன் தான் பிடிச்ச ஃபிஷ்ஷுன்னு. மீன் நல்லா எல்லா சீனையும் தூக்குறேன், எல்லாமே ட்ரிம்மிங்கில். அதாவது மீன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், மட்டன் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா செய்கிற உப்பு கறி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அந்த மாதிரி இதை தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவார். அவருக்கு ஏதாவது கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸு ஏதாவது ஆசையாக நம்ம சாப்பிட்டோன்னா அப்படியே கச்சி குட்டிங்கன்னா இருப்பார். அதனால் அவர் இருக்கும்போது அது மட்டும் போகவே மாட்டேன்னா. மோஸ்ட்டாக நம்ம கிராமத்து சாப்பாடுகள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர், ரைட். சரி மீனாட்சி, நீங்கள் சொல்லுங்கள், கென்னுக்கு வந்து ஒரு ஹீரோவா 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10 இல்ல 10 out of 10. 11. ஐயோ சூப்பர், Thanks da. தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க, நீங்க ப்ராப்பரா சொல்லணும், 12 சொல்லக்கூடாது. 10. 10. ஏன் why 10? ரீசன் சொல்லுங்க, நல்ல ரீசனா சொல்லணும். அஸ் எ ஹீரோ டைரக்டராவா? இல்லை, அவர் ரொம்ப நல்லா நடிப்பார், அதுதான் ரீசன். லைக் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ரியலும் ரியல்ல என்ன நடிப்பாரு, என்ன சொல்றீங்க? ஏன் இல்ல நீங்க டக்குனு சொல்றீங்க, இது உண்மையா சொல்றீங்க. நல்ல பையன் மாதிரி நடிப்பாரா? நல்ல கவுண்டர்னு போட்டா இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா क्वेश्चन கேட்டிங்க. பிறவி நடிகர் தான், கரெக்டு தான். சார், படத்துல வந்து நீங்க தானே அவரோட அப்பாவா நடிச்சிருக்கீங்கல்ல. ஸோ அவரோட ரியல் லைஃப் அப்பா வந்து சினிமாவில் காமெடியனாக இருப்பார், கேரக்டர் ரோல் பண்ணுவார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான், கொஞ்சம் ஒரு டெரர் தான் வெளியில் பார்க்கும்போது. டேரெக்டாக பேசி தள்ளிடுவார். நீங்கள் எப்போச்சும் அந்த மாதிரி கோவப்பட்டீங்களா ஆன் ஸ்பாட்டில்? என்னடா ஒரு பிரேக் விட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்? அவர் ஒரு சிரிப்பு வச்சுருக்காருங்க, அவர் சிக்னேச்சர் சிரிப்பு. அதில் எல்லாரும் விழும். அப்போ சிரிப்பால் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அவனு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருக்கு கிளாரிட்டி இருக்குது. அதனால ஓகே குட், அவர் நல்லா பண்ணுறது, அப்போ ஃபுல் சப்போர்ட்டும். சரி, ஓகே. இதில் யார் எனக்கு சின்னவா பார்க்கும்போது தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து ரேக் பண்ணிகிட்டே இருக்கு. இல்லைண்ணே, அதுதான் அவனுடைய ட்ரெண்ட் செட்டிங் பாயிண்ட்டு. அவன் எப்படியா இப்போது ஜென்ரலாக ஒன்று பண்ணுவானுங்க தெரியுமா, நல்லா சாப்பிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டாச்சே, சாப்பிடாம உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி அவன் எல்லாத்தையும் கம்கமாக பண்ணுறான், எல்லா நாட்டி கைஸ் வேலையும் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, எனக்கு யாரும் இல்லை, நான் இங்கேருந்து வந்திருக்கேன், யாரும் தெரியாது, அப்படி ஒரு ஆக்டிங்கை போடுவான். இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஐயோ பாவம் பையன், கிரிமினல் அவன். அவங்க அம்மாவுக்கு தெரியும் அவனை பற்றி. இல்லை கூத்து என்னன்னா, ஆன்டி அப்படின்னா தெரியுதா இப்போ அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு தெரியும் அவனை பற்றி. இந்த புண்ணியம் பால் குடிக்குமானா சின்னதானா அது? அவன் பால் குடிக்க மாட்டான். I am misunderstood. Misunderstood by whom? By எதுக்கு இப்போ இங்கிலீஷில் பேசுகிற? இல்லை நான் ஃபீலிங்ஸில் இருக்கிறேன். பார்த்தீங்களா, தள்ளி உட்கார வச்சிட்டாங்க பிள்ளைய. ஃபீலிங்கில் என்ன ஜென்ரலாக பார்த்தா இதான் அவன் பொசிஷன். ஓ, நீங்கள் உங்கள் பொசிஷன் தான் அது. இப்போ என்ன பண்ணுவான், இப்போ நமக்கு டயர்டாக இருக்குது இப்படின்னு டயர்டு அப்படின்வான், தப்புன்னு டேய் அப்படின்னு நான் ஒன்று ஓகே அப்படின்வான். இல்லை, நான் ஒரு ஃபிசிக்கலான ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு பர்சன். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, கை ஒரு சரி, ஏதாச்சும் சின்ன அப்போ ஒரு ஐடியா சொல்லுங்களேன் எங்களுக்கு. இப்போ கேர்ள்ஸ் கிட்ட நிறைய பசங்களுக்கு வந்து டக்குனு போய் பேசுறதுக்கு தயக்கப்படுவாங்க. அதனால நான் சொல்கிறது தப்பான அப்ரோச்லாம் இல்லை.
எடுத்த உடனே பேசுறதுக்கு தயக்கமாக இருக்குது. என்னன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்கள் சொல்ல மாதிரி டீ வேணுமா, காஃபி வேணுமா, பட்டர் பிஸ்கெட் வேணுமா? ஐயோ தெரியாது அண்ணா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கென்னுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில். டேய் சொல்கிறா, எனக்கு கொடுப்பிய சில அட்வைஸ்லாம், அதெல்லாம் கொடு. எனக்கு கொடுக்குற அட்வைஸ்லாம் கொடு. கென்னுக்கு கொடுக்குற அட்வைஸா? இல்லை டேய் அதான் டேய் டேய் நீ பாட்டு எதாவது பேசுறியா? கொஞ்சம் டீசெண்டாக பேச. அப்படி இல்லை, சும்மா ஜஸ்ட் பி யோர் செல்ஃப். யா அவர் கேட்ட கேள்வி வந்து நான் எப்படி நடந்துக்கணும்னு கேட்கல, எப்படி ஒரு பொண்ணுகிட்ட கான்வர்சேஷன். ஹாய் ஹலோ, உங்களோட பேர் என்ன? ப்ரோ உங்கள் மகாராணிகளுக்கு நீங்கள் தான் இது பண்ணணும். ப்ரோ மகாராணி வந்து என்ன எதுக்காக இது மகாராணின்னு வச்சுருக்காங்க? நான் என்னன்னா கடை ஓனர்கிட்ட கேட்க வேண்டிய அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க கடையில், அதனால தான் சொல்கிறேன். மகாராணிக்கு இது வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து நிறைய பேருக்கு வாங்கி தருவாங்களா சார்? இந்த நியூலி மேரிட் கப்புள்ஸ்லாம் வருவாங்களாம். அப்போ கல்யாணத்தில் சொல்லுவாங்களே நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். அப்போ இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களாம், அப்படியே பரிமாறுறாங்களா இல்லை மகாராணிக்கு ஊட்டி விட்றாங்களான்னு. ஸோ ஊட்டி விட்டால் அவன் உண்மையிலே மகாராணி மாதிரி பார்த்துப்பான், இல்லைனா வேலையாக மாட்டான். அதுதான் இதோட கல்ச்சரா சார். ஸோ இப்போ இவர் 2 பேருக்கு ஊட்டி விடுறாரா இல்லை சும்மா பார்க்குறாரான்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 days கழிச்சு கலாட்டாலேருந்து ஒரு சீக்ரெட் கேமரா எடுத்துருந்தீங்கன்னா சின்ன இங்கே ஊட்டி விட்டுருமா ஒரு 2 daysல பாருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கடைக்காரங்க கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் இதை பயங்கரமாக டெவலப் நானும் பண்ணி நீங்கள் ஊட்டி விடணுன்றதுக்காக சொல்கிறேன். ஐயோ அண்ணா இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்கண்ணே. ஏன் இப்போ ஒருத்தன் அங்கங்கே ஓடுறானே சாப்பிடாம இருக்கானே, கென் சாப்பிட்றியான்னு கூட கேட்க மாட்டாங்கண்ணே. நீ எப்போ சாப்பிட்ற அப்படின்னு கேட்பாங்க. என் கை நாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ வரதுக்காக. என்ன இது இது என்ன கதை? எப்போ இது? எப்பவுமே அப்படிதான். சரி இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார் சார் ரொம்ப வந்து கொஞ்சம் லேட்டாக வரது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக ரொம்ப அந்த ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல்? அவன் தான் அந்த ஒரு பிள்ளை மாட்டிக்கிட்டு. நான் வந்து கென்னோட நான் இந்த ஷூட்டிங் டைம் வந்து கென்னோட தான் இருந்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் தான் செட்டுக்கு வருவோம். ஸோ பட் நான் கேர்ள்ஸ் கூட சுத்திட்டு இருப்பேன். உங்களுக்கு பொறாம மீனாட்சி உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாமே பிடிக்கும். பிரியாணி தான் பிடிக்கும். சூப்பர். உங்களுக்கு கென்? பிரியாணி தானே. பிரியாணி தான். 3 வேளை பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன் கன்ஃபார்ம். பரோட்டா அண்ட் சிக்கன் ஃப்ரை. பரோட்டா சிக்கன் ஃப்ரை சூப்பர். கேரளா பரோட்டா தடை பண்ணிட்டாங்களா? இருக்கா சார் இப்பயும்? இப்போ இருக்கு, திரும்ப எடுத்துட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு பிடிக்குமா சார் பரோட்டா பீஃப்? அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்களே. அது சூப்பர் தான் பரோட்டா பீஃப். ஓஜி பயங்கரமா டொவினோ தாமஸோட படத்துல எடுத்து பரோட்டா பீஃப் எப்படி சாப்பிடணும்னு பிடிச்சு பொறுமையா பிடிச்சு, அது நீங்க சொல்லுங்க, உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க சார். எப்படி சார் பரோட்டா பீஃப் எப்படி சாப்பிடலாம்? பரோட்டா பீஃப் எடுக்கணும், பரோட்டாவில் போடணும், அதுக்கப்புறம் இப்படியே எடுக்கணும், இது கூட்டி எடுக்கணும். கூட்டியா? அது சேர்த்து எடுத்துட்டு பரோட்டா இருந்தா சூப்பரா இருக்கும். நம்ம படத்துல அந்த மாதிரி பிரியாணி எப்படி சாப்பிடணும்னு இருக்கு ஒரு சீன். பிரியாணி எப்படி சாப்பிடணும். சரி, இந்த படமே உங்களுடைய ஒரிஜினல் கதையாமே. நீங்க வரதுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னாங்க. என்ன நான் சொல்லிட்டேன், எனக்கு சொன்ன விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த படம் வந்து கென்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. அவர் கதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது ஓகே எல்லா டேரக்டர்ஸ்க்கும் எப்படி ஒரு நிஜ வாழ்க்கை கதையை எடுக்கலான்ற மாதிரி கென்னு அவரோட நிஜ வாழ்க்கை கதையை எடுத்தார். என்ன ஒன்று ஸ்கூல் டைமில் வந்து ஒரு 5-6 பொண்ணுகிட்ட இது பண்ணார். அதுலேருந்து 2 பொண்ணை மட்டும் இந்த படத்தில் வச்சார். ரியல் 3-4 இருக்கு சார். ஆனால் ஆக்சுவலாக வந்து நிறைய சீக்வென்சஸ் நிறைய லைஃப்பில் நடந்த எபிசோட்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து வெறும் லைஃப்பில் நடந்தது மட்டும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் நடந்தது, அவங்க அப்பா அம்மா பண்ண சில விஷயம், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எப்படி இருப்பார், நாங்கள் பார்த்த சில லவ், நாங்கள் கேள்விப்பட்ட சில லவ், இது எல்லாத்தையுமே கொலாபரேட் பண்ணி பண்ணது தான். இப்போ மாரி செல்வா சார்லாம் சொல்லுவார், ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நான் சினிமாவாக எடுக்கும்போது அது ஒரு சரியான ஃபீல். இப்போ ஆமாம் நடந்த விஷயத்த நான் படமாக எடுக்கிறேன். உங்களுக்கு அதில் எந்த மாதிரி ஒரு சீன் உங்களுக்கு உங்கள் அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ நடந்த? எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நடந்த ஒரு சீன் வந்து நானும் சாரும் பண்ணிடுவேன். அந்த படத்தில் ரொம்ப 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 முக்கியமான சீன். நான் கதை சொல்லும் போதே நிறைய பேர் அந்த சீன் எப்படி வரப்போகுதுன்றது தான் எனக்குமே. இப்போ சார் நடிக்கணும்னு நான் யோசிக்கும் போது இந்த சீன் எப்படி பண்ண போகிறாரு, அது எப்படி வரப்போகுதுன்றது தான் இருந்துச்சு. அந்த சீன் வந்து நான் நினச்சதுக்கு என் லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே நான் பார்த்த மாதிரி ஒரு சினாரியோவாக இருந்துச்சு. அது டெஃபினட்டாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சூப்பர். அப்படியே உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ஆன் தி ஸ்பாட் நல்லா இருக்கு. ரியல் லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது யூத்தில். அப்போ எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ பசங்களை எல்லாம்
வீட்டில் எப்படி, அவர் காலேஜில் இல்லை ஸ்கூலில் போகும்போ அவட எப்படி, இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த படம் பார்த்தா போதும். அவர் என்னென்ன எல்லாம் நடக்க போகிற விஷயங்கள்ன்றது. உங்களை பற்றி நிறைய வீடியோஸ் அண்ட் மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. உங்களை வந்து ஒரு ஜாவா சுந்தரேசனாக போட்டு ஒரு மீம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஜாவா சுந்தரேசன். ஆமாம். 2013 குட்டி பையனா இருந்தாரு, 2019 அசுரன்ல இருந்தாரு, இப்போ என்னன்னா டைரக்டர் ஹீரோ ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு எல்லாம் குட்டி பையன் சொல்லும் போது. ஏன்னா இல்லைண்ணா, எனக்கு இது எல்லாமே நான் நிறைய மற்றவங்களுக்கு பார்த்து பழகி எனக்கு நடக்கும்போது நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உண்மையில நமக்கு தான் மீம்ஸ் எல்லாம் போடுறாங்களா, நம்ம பாட்டு தான் உண்மையிலே நிறைய பேர் இப்போ பார்க்கும்போது பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது, நான் வந்து கார்லேயே கேட்டு பழகுனது பாட்டு. மற்றவங்க பாட்டை நான் இப்படி ஃபோன் அடித்து சூப்பராக இருக்கும் உங்கள் பாட்டுன்னு சொல்லி பழகி எனக்கு அது வரும்போது எனக்கு அது நம்பவே முடியல. எனக்கு அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும்னு தெரியல. அது ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஒரு பக்கம் இதுதான் எங்கள் ட்ரீமு. அந்த ட்ரீம் நடக்கும்போது அது ட்ரீமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, ரியாலிட்டிக்குள்ளே வர முடியல. சூப்பர். சரி, உங்களுக்கு யாருக்கு ப்ரோ நீங்கள் முட்டை கலக்கி சாப்பிட்ருக்கீங்களா? யா. இந்த படத்துக்காகவா? இப்போ எதுக்குயா? ஆமாம் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து முட்டை கலக்கி சாப்பிட்றீங்களா ப்ரோ? சாப்பிட்ருக்கேன் ப்ரோ. யா. இப்போ இது சொன்னோன்னே யா சொல்கிறான்டி அப்படி சாப்பிட்டு இருக்கேன் ப்ரோ. சாப்பிட்ருக்காரு சார். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா சார் கலக்கி? பட் இப்போ எங்களுக்காக முட்டை கலக்கி அந்த முட்டை இந்த படத்தில் ஒரு ஒரு மேட்டர் தான். இருக்கா முட்டை? இவங்க ரெண்டு பேருக்கும் இவர் அப்பா மகன் போட்டியாட்டு ஒரு சீன் இருக்குல்ல இப்போ. சரி. சின்ன வயசுல. ஆமா ஆமா. எனக்கு எங்க அப்பா அப்பாக்கும் அந்த மாதிரி ஒரு போட்டி இதுல இருக்கு. இவர் இப்போ எல்லா படத்துக்கும் இப்போ ப்ரமோஷன் வீடியோ இதெல்லாம் பார்த்து കഴിഞ്ഞா எல்லாருமே நினைப்பாங்க இவர் லவர் பாய்ன்னு. ரியல் லவர் பாய் நான் தான். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்படியா? நான் எவ்வளவோ லவ் பண்ணிருக்கேன். நிஜ வாழ்க்கையிலையா? நிச்சயம். எத்தனை லவ் சார் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல படத்துக்கு. நீங்க படத்துக்குனே சொல்ல, நிஜ வாழ்க்கைன்னு சொன்னீங்க. ஓகே, நிஜமா சொல்லணுமா? ஆமா. கேமரா ஆஃப். ஓகே, ஆஃப் கேமரா ஆஃப். என்ன முடியல. இப்ப கலக்கி சொன்னீங்களா? சூப்பர், நல்ல கலக்கியா. எதனால முட்டை கலக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கேன்? எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே, ரொம்ப பிடிக்கும் எனக்கு முட்டை கலக்கி. வந்து இப்போ நம்ம எந்த தட்டுக்கடைக்கு போனாலும் அங்கே வந்து குழம்பு ஏதாவது கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட கலக்கி வந்து அங்கே டாப் நாச்சாக தான் இருக்கும். எந்த கடையிலையுமே கலக்கி நம்மளை டிசப்பாயிண்டே பண்ணாது. அந்த ஒரு மினிமம் கேரண்டி ஒரு கலக்கியில் இருக்குன்றது தான் ஓகே ஒரு அதில் அட்ராக்டிவாக. ஆனால் செம்ம விஷயம் இல்லை, அந்த ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது எல்லாருக்குமே அதுதான் ஆல்மோஸ்ட் லைக் 2 கோடி வியூஸ் போகுது பாட்டு. எல்லா பக்கமும் ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகுது. யாரை பார்த்தாலும் நிறைய முட்டைக்கலை அந்த ஹோட்டல் ஓனர்லாம் உங்களை புகழ்றாங்க. அப்பா ரொம்ப நாளாக கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு கலக்கி பிஸ்னஸ், பையன் வந்து கலப்பி விட்டான்ற மாதிரி. ஸோ ஏன்னா காலங்காலமாக வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஹீரோயினை வந்து மானே தேனே பொன்மானே நிலாவே பூவே கடலே இப்படி தான் வர்ணிப்பாங்க. ஒரு பையன் முட்டை கலக்கின்னு ஒரு பொண்ணு. எதனால ஒரு பொண்ணுக்கும் முட்டை கலக்கிக்கு வாட் இஸ் த கனெக்ஷன் யூ கேவ்? இல்லை, நான் முட்டை கலக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பையனுக்கு வந்து முட்டை கலக்கி சாப்பிட்டுருவேன். இல்லை நீங்கள் இல்லைப்பா, இது என்னோட இன்டென்ஷனே கிடையாது. கலக்கி இல்லை, ஒரு முட்டை கலக்கி மேலே ஒரு பையன் வச்சிருக்கிற உண்மையான லவ் ஒரு பொண்ணு மேலேயும் வைக்கணும். லாயல்ட்டி. எங்கே கடைக்கு போனாலும் முட்டை கலக்கி ஆர்டர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. ரொம்ப மோசமான ஒரு இவர் நான் கேட்ச் பண்ணிட்டேன். இல்லை, இவர் பேர் லாயல்ட்டி. முட்டை கலக்கில ஒரு லாயல்ட்டி எதிர்பார்க்குறாரு. லாயல்ட்டி சார். சூப்பர். எங்கே போனாலும் ஒரு முட்டை கலக்கி. நீங்கள் சாப்பிட்டீங்களா கலக்கி? சரி, இவங்க 2 பேரில் யார் உங்கள் முட்டை கலக்கி? யாரு? என்னது படத்தில்? இது என்னமோ ஆனால் கை கழுவு தண்ணி. உண்மை படத்தில் தான் கேட்குறேன். இப்போ படத்தில் வந்து இவங்க தான் முட்டை கலக்கி. இவங்க தான் முட்டை கலக்கி. இவங்க தான் முட்டை கலக்கி. சூப்பர். சரி, எப்பவுமே ஒரு ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு கதைனா அதில் வந்து ஒரு லவ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஸ்கூலில் ஆல்ரெடி இவ்வளோ படம் வந்துச்சு, அதுலேருந்து என்ன இவங்க வித்தியாசமாக பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. நீங்கள் என்ன வித்தியாசமாக இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இதில் வித்தியாசம்? இல்லை, இந்த யூத்துன்ற படமே ஒரு கேரக்டர் ட்ரிவன் படம் தான். 1997 2002 வரைக்கும் இருந்த பசங்களுடைய ஸ்கூல் லைஃப் இது வரைக்கும் நம்ம படமாக பார்த்ததே இல்லை. இப்போ எங்கள் அப்பா அம்மாவுடைய ஸ்கூல் டைம் படங்கள் தான் நிறைய ஸ்கூல் படங்களாக வந்திருக்கு. ஸோ இந்த 3 படம் ரிலீஸ் ஆகிற டைமில் லவ் பண்ணிட்டு ஸ்கூலில் சுற்றிட்டு இருந்திருப்பானுங்களே, தன்னை ஒரு தனுஷாவும் நாளை ஒரு சுத்தியாசம். இந்த பசங்க அந்த ரிங்டோன்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ஃபீலிங்ஸில் இருப்பானுங்களே, அவனுங்க ஸ்கூல் லைஃபோடைய லவ்வை ரீக்ரியேட் பண்ணுறது தான் இந்த யூத். சூப்பர் ப்ரோ. இது வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும் நிறைய பேருக்கு. ஏன்னா 3 படம் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு ட்ராமாவான படம் போட்டாவே. ஏன்டா இந்த படம் ஏடா யாருக்கும் வந்து ஸ்கூல் லவ் சேர்ந்துருக்காது, எல்லாருமே கண்ணழகான்னு பாடிட்டு இப்போ சும்மா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் ஒருத்தருக்காக ஒரு பக்கம் ஸ்டேஜில் தனுஷ் வர்றாரு,
இவங்க வர வெற்றிமாறன் சார், ஜிவி பிரகாஷ் நிறைய பேர் இணையறாங்க. அது எவ்வளோ பெரிய அது ஒரு பெரிய சம்பாத்தியம் தானே. ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு பெருமையாக இருந்துச்சு? இல்லை, எனக்கு பெருமைன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நான் ஆகிட்டேன். ஏன்னா இப்போது ஒரு படம் பண்ணுறோம், அந்த படம் பண்ணுற டைமில் வந்து நம்மளை வந்து இப்போது சார் மாதிரி, தனுஷ் சார் மாதிரி, வெற்றி சார் மாதிரி, ஜீவன் மாதிரி இவங்க எல்லாருமே வந்து நீ பண்ணு பார்த்துக்கலான்னு கொடுக்குற அந்த வேர்டு தான் நமக்கு கொடுக்குற கான்ஃபிடென்ஸே. ஓகே, நம்ம நம்ம ஒன்று பண்ணிடலாம், அவங்க பேக்கெண்டில் நமக்காக இருக்காங்கன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பூஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஜிவி சார் வந்து சம்பளமே வாங்கலைன்றாங்க. நீங்கள் ஒரு ஆஸ் எ டேரக்டராக சொல்லியிருப்பீங்களா, அண்ணே பழக்கம் வேறு தொழில் வேறு? ஆமாம் ஆமாம். என்ன சொன்னார்? இல்லை, அவர் நீ ஃபஸ்ட் டைமாக ஒன்று பண்ணுற, இது நான் உனக்காக இப்படி பண்ணுறேன், நீ எதுவும் யோசிக்காத பார்த்துக்கலான்னு சொன்னார். ஆல்பம் கூட இப்போது அவர் தான் வாங்கியிருக்காரு, லேபிள். ஓ ஆமாம், ஜிவிஎன் லேபிளில் தான் இப்போது படத்துடைய சாங்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதான் ஃபஸ்ட்டு படம் அவர் லேபிளில் சைன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி டுகெதராக ரொம்ப ஒரு பெரிய லைஃப்பில் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை இப்படி ஒன்று நடக்கும்னு. ஸோ அதெல்லாம் ஓகே, பயங்கர ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்கல்ல. இப்போ நீங்கள் பண்ணுற வீடியோ ஜிவி சாரோட இது ஆஃபீஸ்லாம் போகும்போது லைக் அவர் 100+ மூவிஸ் மியூசிக் டேரக்டராக பண்ணிட்டாரு, 25+ மூவிஸ் ஹீரோவாக பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் அந்த ஒரு கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்கல்ல, எல்லாருமே கிண்டல் பண்ணுறது, அவ்வளோ பேர் அவரோட ஸ்டுடியோக்குள்ளே அலோவ் பண்ணி ஷூட் பண்ணுறது. ஸோ அது எப்படி இருந்துச்சு அந்த விஷயம்? நீங்கள் போனீங்களா? அந்த ப்ரோமோ ஷூட், அந்த ப்ரோமோவில் எப்படி அந்த எனர்ஜி இருக்குமோ அப்படி தான் ரியாலிட்டியிலே. அவர் ரொம்ப எங்களுக்கான ஸ்பேஸை ரொம்ப கொடுத்தேன். இப்போ நான் இந்த ஐடியாஸ் ப்ரோமோஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போதே எல்லாமே அவரை கலாய்க்கிற மாதிரி தான். ஆனால் இது ஓகேனா பண்ணலாம் அப்படின்னா அவர் முதல்ல சிரிச்சிருவார், ஐடியா சொன்னோன்னே சூப்பர் இதை பண்ணிடலாம் அப்படின்னுவார். ஸோ அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே பெரிய விஷயமாகவும் இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ப்ளூ கலர் வேணுமா ப்ரோ? இதுதான் ப்ராப்ளம். இவனு கலர் ப்ளூ, எல்லாமே ப்ளூ. சார் என்ன சார் இது? கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. நைட்டெல்லாம் உன்னை நினச்சிட்டே தூங்க மாட்டேன், ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. காலைல இருந்துச்சா உனக்கு ஃபோன் வச்சு சொல்லவே மாட்டேன், ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. சூப்பர்மா, சூப்பர். விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க, விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அப்ப ஏதோ பாலிடிக்கல் விவசாயத்தை மட்டும் இல்ல விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க, விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க, விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. விஷால் எல்லாமே சிங்கிள் டேக், டமால் டமால் நடிக்கிறேன். வாவ், எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. எல்லாம் தப்பு லூசு. தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.